கம்மிங் எபிசோடுக்குரிய ஒரு இன்ட்ரெஸ்டான ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு சக்தி அங்கேருந்து தப்பிச்சு ஓட அந்த ரவுடி வந்துட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வரான். டேய் இன்னைக்கு அவளை விட்டுறாதீங்கடா, அவளை பிடிங்கடா, அவகிட்ட தாண்டா அந்த கீதா இருக்கா, அந்த கீதாவை பிடிச்சே ஆகணும், துரத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அத்தடியாத்தா யார் கண்ணில் வந்துட்டு சிக்கக்கூடாதுன்னு நினச்சனோ அவங்க கண்ணிலே சிக்கிட்டேனே, இவன் கையில் மட்டும் சிக்கிடவே கூடாது, நான் சிக்கினாலும் பரவாயில்ல, தீபா மேடத்துக்கு தான் ஏதாவது ஆகிடும், ஐயோ மகமாயி நான் வந்துட்டு செல்ஃப் எடுத்து போய்கிட்டு இருக்கேன், யாரையும் வந்துட்டு முன்னாடி விட்டு சேதாரத்தை உண்டாக்கிறாத அப்படின்ற மாதிரி சக்தி வந்துட்டு மின்னல் வேகத்தில் பிச்சு பிடுங்கி வந்துட்டு ஓடிட்டு இருக்காங்க. இந்த ரவுடிங்களும் வந்துட்டு வளைஞ்சு தேட சக்தி வந்துட்டு ஓடி போய் ஒரு இடத்துல விளைஞ்சிக்கிறாங்க. அப்புறமேட்டு இந்த ரவுடி வந்துடா, டே எங்கடா பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க, இந்த பக்கம் தானே வந்தா, இப்போ திடீர்னு ஆளை காணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, போய் துரத்துங்கடா போங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க வந்துட்டு ஆளுக்கு வழி அனுப்பிச்சி வச்சிடறாங்க. அடுத்து வந்துட்டு அபிராமியும் மீனாட்சியும் தான் காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. சாமி பாதத்தில் வந்துட்டு தாலி செயின் வச்சுருப்பாங்களா, அதை எடுத்து ஐயர் வந்துட்டு கொடுக்குறாங்க. நீங்கள் வேணுனது நல்லபடியாக நடக்குமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க, சாமி நாங்கள் இந்த முகூர்த்தத்தில் வந்துட்டு இந்த கோவிலில் வச்சு அம்மன் முன்னாடி என் மருமகளுக்கும் மகனுக்கும் கல்யாண ஏற்பாடு பண்ணலான்னு சொல்லிட்டு முடிவெடுத்திருக்கோம். ஒவ்வொரு தடவை இந்த கல்யாண ஏற்பாடு பண்ணும்போது ஏதாவது தடங்கள் வந்துக்கிட்டே இருக்குது, இந்த தடவையாவது தடங்கள் வராமல் எல்லாம் நல்லபடியாக நடக்கணும் சாமி அப்படின்ற மாதிரி எல்லாம் பேஷாக நடக்கும். எல்லாம் அம்மன் பாதத்தில் வச்சு பண்ணியாச்சுல பூஜை, இனிமேல் எல்லாத்தையும் அம்பாள் பார்த்துப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த பக்கம் வந்துட்டு மீனாட்சி சொல்கிறாங்க, அத்தை நம்ம இவ்வளோ தூரம் முடிவு எடுத்துட்டோம், ஆனால் கார்த்தி தீபாவும் கடைசியில் சம்மதிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி சொல்ல, இவ்வளோ தூரம் வந்ததுக்கப்புறம் அவங்க எப்படி வந்துட்டு மாட்டேன்னு சொல்லுவாங்க, நம்ம வந்துட்டு இந்த கோயிலுக்கு கூட்டு வரது மட்டும்தான் நம்மளோட வேலை, அதுக்கடுத்து எல்லாத்தையும் இந்த அம்மனே பார்த்துக்குருவா அப்படின்ற மாதிரி அபிராமி சொல்ல, இல்லைத்த எனக்கு என்னமோ தீபாவுமே இன்ட்ரெஸ்டாக இருக்கிற மாதிரி தெரியல, கார்த்தி வந்துட்டு இதில் இன்ட்ரெஸ்ட் காட்டுற மாதிரி தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க, தீபா தானே ஆசைப்பட்டா வெளியில் எல்லாம் முன்னாடி கல்யாணம் நடக்கணும்னு, அவள் வந்துட்டு அடிபட்டு உடம்பு சரியில்லாமல் இருக்காள், அதனால இப்போ இதை பற்றியே கேட்டான்னா நம்ம ஏதாவது கஷ்டப்படுவோமோ அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாள். அது மட்டும் இல்லாமல் நான் தான் ஹாஸ்பிட்டலில் இப்போ உடம்பு சரியில்லாமல் வந்திருக்கேன், அத்தை உடம்பை வந்துட்டு பார்த்துக்கிட்டோம், நம்ம எனி டைமும் கல்யாண ஏற்பாடு நடக்கணும்னு சொன்னால் அவளுக்கும் கஷ்டமாக இருக்குல்ல, அதனால தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க, என்னமோ நான் எல்லாம் நல்லபடியாக நடந்தால் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்ததுமே அந்த இடத்துக்கு ஃபேமிலி எல்லோரும் கூடிடுறாங்க. தீபா வந்துட்டு அதாவது கீதா வந்துட்டு அந்த இடத்துல நின்றுட்டு இருக்காங்க. கீதா கிட்ட வந்துட்டு ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. கீதா வந்துட்டு யோசனையிலே இருக்காங்க, எதுக்கு தாலி எடுத்துகிட்டு போயிருப்பாங்க, ஒரு வேளை பெருசாக ஏதாவது பிளான் பண்ணுறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு யோசித்துட்டு தற்சமயத்துக்கு வாசலை பார்த்தா பயங்கரமான ஷாக்கு. என்னடான்னு பார்த்தா அந்த இடத்துல வந்துட்டு நம்ம ஆனந்த் வந்துட்டு துங்காவோட வந்துட்டு இருக்காரு. கீதா வந்துட்டு அப்படியே முறைச்சு நின்று பார்த்துட்டு இருக்காங்க. என்னது இவனா, ஆனந்த் இதுக்கு தேவையில்லாமல் இந்த வீட்டுக்கு இவனை கூப்பிட்டு வந்துட்டு இருக்காரு, எனக்கு ஒன்றுமே புரியவே இல்லையோ, ஐயோ தலையே வெடிக்குது. இந்த நேரத்தில் கார்த்திக் சார் வேற இங்கே இல்லை, அவர்கிட்ட நான் எப்படி இந்த விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணுறது, என்ன வீட்டை விட்டு வெளியில் போகக்கூடாதுன்னு வேற சொல்லியிருக்காரு, நான் இப்போ இங்கே இருந்தேன்னா கண்டிப்பாக இவங்கிட்ட மாட்டிக்கிடுவேன், கண்டிப்பாக இங்கேருந்து நம்ம எஸ்கேப் ஆகியே தீரணும், இல்லாட்டினா வீட்டில் இருக்கவங்ககிட்டே மாட்டிக்கிடுவேன், இப்போ இவன் கண்ணில் படாமல் நான் எப்படி போகிறது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கீதா வந்துட்டு முழிச்சிட்டே நின்றுட்டு இருக்கு. அதே சமயத்தில் ஆப்போசிட்டில் ஆனந்து துங்காவும் பயங்கரமாக நல்லா ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸாக வந்துட்டு பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போ இதிலேருந்து தெரியுது இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு எங்கேயோ மீட் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸு அப்படின்ற மாதிரி வந்துட்டு தோணுது. அப்படி இல்லாட்டினா இப்போ கூட ரீசெண்டாக அதாவது ஃப்ரெண்டாக இருக்கலாம், ஒருவேளை அப்படி கூட வீட்டுக்கு கூப்பிட்டு வரலாம், அந்த மாதிரி கூட சீன் கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் எங்கிட்ட சுற்றி பார்த்தாலும் சரி ஐஸ்வர்யாவுக்கே எல்லாம் ஃபேவராக நடக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா ப்ராக்டிக்கலாக வந்துட்டு யோசித்து பாருங்கள், ஐஸ்வர்யா அந்த துங்காவை தேடிக்கிட்டு இருக்கா, துங்கா கையில் தீபா தான் கீதா அப்படின்னு சொல்லிட்டு ஒப்படைச்சிடணும் முடிவோடு இருக்கா. அந்த துங்காவே வந்துட்டு அப்படியே கிஃப்ட் பார்சல் பண்ணுற மாதிரி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து கொடுக்குற மாதிரியே இருக்குது ஐஸ்வர்யா கையில். இப்போ ஐஸ்வர்யா வந்துட்டு தீபா வந்துட்டு எங்கள் வீட்டு மருமக அப்படி இப்படின்னு ஏமாற்றி தீபாவை கொண்டு போய் துங்கா கையில் ஒப்படைச்சிருவாங்க. இந்த மாதிரி தான் வந்துட்டு கொண்டு வர போகிறாங்க. அதாவது நம்ம பித்துக்குளி டைரக்டரு கீதா வந்துட்டு மடமடன்னு அங்கேருந்து வந்துட்டு கிளம்புற மாதிரி வந்துட்டு காமிக்கிறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோமோ வந்துட்டு முடியுது. ஆனால் ஒன்று எபிசோட்லேயும் சரி ப்ரோமோலேயும் சரி நம்ம ஹீரோயினி எங்கேயா வேலையே இல்லாமல் ஆக்கிட்டீங்களேயா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அதாவது விஐபி ஆக்கிட்டாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?